வெல்கம் டு விஜி குக்ஸ். இன்னைக்கு நாம சமையலை பத்தி பார்க்க போறது இல்லைங்க, வெந்தயக்கீரையோட பெனிஃபிட்ஸை பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இம்யூனிட்டி லெவல் இன்க்ரீஸ் பண்ற மாதிரி ஹெல்த்தி ஃபுட்டு நாம எடுத்துக்கிட்டோம்னா எல்லா விதமான டிசீஸிலிருந்து நம்மளை காப்பாத்திக்கலாம். அதனால தாங்க நம் முன்னோர்கள் அந்த காலத்திலேயே உணவே மருந்துன்னு சொல்லியிருக்காங்க, மருந்தே உணவுன்னு சொல்லலை. ஸோ அப்படி ஒரு மருத்துவ குணமுள்ள ஒரு கீரையை பற்றி நாம் பார்க்க போகிறோம். அது வேற எந்த கீரையும் இல்லைங்க, வெந்தயக்கீரை தாங்க. இந்த கீரை எல்லா மார்க்கெட்லேயும் ஈஸியாக கிடைக்கக்கூடியதுங்க. இதோட காஸ்ட் கூட ரொம்பவே கம்மி தாங்க. இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அவ்வளோ அதிகங்க. வெந்தயக்கீரை நம்மளுடைய உடலில் ஏற்படுற பல முக்கியமான பிரச்சனைகளை சால்வ் பண்ணுதுங்க. இந்த கீரையை வடநாட்டில் மேத்திக்கீரைன்னு சொல்கிறாங்க. வெந்தயக்கீரை உடம்புக்கு நல்ல குளிர்ச்சியை கொடுக்குங்க. உடல் உஷ்ணத்தால் அவதிப்படுறவங்க அதிக அளவில் இந்த கீரையை சேர்த்துக்கலாம். வெந்தயக்கீரையின் பெனிஃபிட்ஸ் வெந்தய சீட்ஸில் உண்டுங்க. வெந்தய சீட் நைட்டில் ஊற வச்சு அரைச்சி தலையில் பேக் மாதிரி போட்டுக்கிட்டு தலை குளித்தோம்னா முடி உதறது கண்டிப்பாக குறைஞ்சிடுங்க. இந்த வெந்தய சீட்ஸ் அதிக அளவில் நார்ச்சத்து, அயன், விட்டமின் B6, அதிக ஊட்டச்சத்து இருக்குங்க. இந்த கீரை உடலுக்கு ஆற்றலும் ஆரோக்கியத்தையும் தரும் சக்தி வாய்ந்த பைட்டோ நியூட்ரிஷன்கள் இருக்குங்க. இந்த வெந்தயக்கீரை டயபிட்டிஸ் உள்ளவங்க சாப்பிட்றதுனால சுகர் அளவை கண்ட்ரோல் பண்ணும். சுகர் பேஷண்ட் வீக்லி 2 எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. ஃபீடிங் உமன்ஸ் இந்த கீரையை சாப்பிட்டா ஃபீடிங் லெவல் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. வெந்தயக்கீரை வெயிட் லாஸ் செய்யக்கூடியதுங்க. இது உடம்புல கெட்ட கொலஸ்ட்ராலை தடுக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் ஹார்ட்டு, லங்ஸு, பிரெயினில் போகிற ரத்த ஓட்டத்தை தடையில்லாமல் போக ஹெல்ப் பண்ணுதுங்க. டைஜஷன் ப்ராப்ளம், மோஷன் ப்ராப்ளம் உள்ளவங்க இந்த கீரையை சாப்பிட்லாங்க. இந்த கீரை சிறிது கசப்பாக இருக்குங்க, குட்டீஸுக்கு சாப்பிட பிடிக்காதுங்க. ஸோ நீங்கள் பருப்பு போட்டு வெந்தயக்கீரை தால் செஞ்சு கொடுக்கலாங்க. வெந்தயக்கீரையில் சப்பாத்தி செஞ்சு கொடுக்கலாம். தக்காளி கொஞ்சம் அதிகமாக போட்டு வெந்தயக்கீரை சூப் போட்டு கொடுத்தீங்கன்னா குட்டீஸ் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இர்ரெகுலர் பீரியட்ஸ் உள்ளவங்க இந்த வெந்தயத்தை முளைக்கட்டி சாப்பிட்றதுனால ரெகுலர் பீரியட்ஸ் வரும். கிட்னி ப்ராப்ளம், ஹார்ட் ப்ராப்ளம் உள்ளவங்க இந்த கீரையை சாப்பிட்றதுனால ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறையவே இருக்குங்க. இந்த வெந்தயக்கீரையை வச்சு நான் ஒரு ரெசிபி பண்ணியிருக்கேங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேங்க, கிளிக் பண்ணி பாருங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ரிலேஷன் அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் செய்யுங்க. அவங்களும் இந்த கீரையோட பெனிஃபிட்டை தெரிஞ்சுக்கட்டும். மற்றும் ஒரு ஹெல்த்தியான அண்ட் யூஸ்ஃபுல் வீடியோ உங்களை சந்திக்கிறேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஃபீட்பேக் சொல்லுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுங்க. அப்பதான் நான் போற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ல வரும். சமையல் வீடியோவோட இந்த மாதிரி ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அண்ட் வெயிட் லாஸ் சம்பந்தமான வீடியோ வேணும்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. See you next video. Thanks for watching.